நல்லா சாஃப்டான உளுந்த வடை செய்யலாமா? 250 கிராம் உளுந்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 அல்லது 1.5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். உளுந்தம்பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி இல்லாம 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டா இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்புக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க, அப்பதான் வடை சூப்பரா இருக்கும். 1 கப் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சமா உப்பு போட்டு கையால இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க உளுந்த மாவோட இதை ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கையை நல்லா ஈரம் பண்ணிட்டு ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு ஹீட்டான ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டா டேஸ்டியா உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.